வணக்கம். தேன் தமிழ் ஓசையின் பிரதான செய்திகளை வாசிப்பவர் ஷிஃபான் ஹுசைன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன் இன்றைய தலைப்பு செய்திகள். இந்திய உயர்ஸ்தானிகர் புதிய சபாநாயகரை சந்தித்து பேச்சு. யாழ் பல்கலைக்கழகத்துக்கு புதிய துணைவேந்தர் நியமனம். ஹெரோயின் மற்றும் 6 லட்சம் ரூபாய் பணத்துடன் ஒருவர் கைது. நிதி ரீதியான ஊக்குவிப்புகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை. வாழ்க்கை செலவு தொடர்பான அமைச்சரவை உபகுழு நியமனம். கொரோனாவுக்கு எதிரான 2வது தடுப்பூசியையும் உருவாக்கியது ரஷ்யா. தென்கொரிய பாராளுமன்றத்துக்கு நேற்றிலிருந்து பூட்டு. 30 வயதுக்கு பின் கிரிக்கெட்டில் அசத்திய சாதனையாளர். இலங்கை செய்திகள். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு நேற்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இந்திய தூதுவர் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசநாயக்க உள்ளிட்டோரையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதுகுறித்து இந்திய தூதரகம் தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. குறித்த பதிவில் இந்த சந்திப்பின் போது இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே பொது தேர்தல்களை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்தியதற்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் நல்லுறவு கலந்துரையாடல்களில் நாடாளுமன்ற பரிமாற்றங்கள் இரு நாடுகளினதும் மக்களிடையே உறவுகளை உட்படுத்த இரு நாடுகளுக்கும் இடையிலான பன்முக மற்றும் பழமையான நாகரிக உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உயர் முன்னுரிமையை வழங்குவதாகவும் உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தராக கணித புள்ளி விவரவியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் எஸ். ஸ்ரீ சத்குணராஜா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 1987 ஆண்டின் 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்துக்கு அமைவாக ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்டுள்ள தத்துவத்தின்படி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் சிரேஷ்ட பேராசிரியர் எஸ். ஸ்ரீ சத்குணராஜா யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளரினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கடந்த வருடம் ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் துணைவேந்தர் பதவி வெற்றிடமாக இருந்து வந்தது. இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான புதிய நடைமுறைகள் அடங்கிய சுற்று நிருபம் கடந்த மே மாதம் முற்பகுதியில் வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்காக மே 15ஆம் தேதி பதிவாளரினால் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. கிடைக்கப்பெற்ற விண்ணப்பங்களில் இருந்து சுற்று நிருபத்துக்கு அமைய இடம்பெற்ற மதிப்பீடுகளின்படி கடந்த 12ஆம் தேதி நடைபெற்றிருந்த விசேட பேரவை அமர்வில் திறமை அடிப்படையில் பேராசிரியர் எஸ். ஸ்ரீ சத்குணராஜா, பேராசிரியர் கு. மெகுந்தன் மற்றும் பேராசிரியர் தன் வேல் நம்பி ஆகியோர் பரிந்துரை செய்யப்பட்டு அவர்களின் விவரங்கள் ஜனாதிபதியின் தெரிவுக்காக அனுப்பப்பட்டிருந்தன. பல்கலைக்கழகங்கள் பேரவையின் பரிந்துரையின் அடிப்படையில் மூவரினது பெயர்களையும் கடந்த 13ஆம் தேதி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கல்வி அமைச்சுக்கு அனுப்பி வைத்திருந்தது. பல்கலைக்கழக கழக மானியங்கள் ஆணைக்குழு, கல்வி அமைச்சு ஆகியவற்றின் பரிந்துரைகளுடன் கிடைத்த 3 பெயர்களில் இருந்து பல்கலைக்கழக பேரவை மதிப்பீட்டின்படி முதல் நிலையை பெற்றிருந்த பேராசிரியர் எஸ். ஸ்ரீ சத்குணராஜாவை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமித்திருக்கின்றார். கிரீன் பாஸ் உருகுடவத்த பகுதியில் 3 கிலோவுக்கு அதிகமான ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் 6 லட்சம் ரூபாய் பணத்துடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கிரீன் பாஸ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட உருகுடவத்த பகுதியில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது சொகுசு வேன் ஒன்றில் சென்று கொண்டிருந்த சந்தேக நபரை சோதனைக்குட்படுத்தியுள்ள போலீசார் அவரிடமிருந்து 3 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள், 6,11,500 ரூபாய் பணம் மற்றும் வரவு அட்டைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொழும்பு வாழை தோட்ட பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் இந்தியாவில் உயிரிழந்ததாக கூறப்படும் பிரபல பாதாள குழு தலைவர் அங்குட லொக்காவின் உதவியாளர் எனவும் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது.
சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றப்பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். உற்பத்தி மற்றும் சேவையில் ஈடுபடுவோர் கோவிட்-19 கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நிதி ரீதியான ஊக்குவிப்புகளை வழங்கி அவர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. நுகர்வோர், தொழிலாளர்கள், தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் வரி செலுத்துவோர் உள்ளிட்ட பொருளாதாரத்தின் அனைத்து தரப்பினருக்கும் பொருத்தமான வகையில் பரந்துபட்ட ஒழுங்கு விதிகளை கொண்ட செயற்திறன் மிக்கதுமான வரி கொள்கையொன்றினை அறிமுகப்படுத்துவதற்கு கடந்த வருடம் டிசம்பர் 27 அமைச்சரவை அனுமதி அளித்திருந்தது. இதேவேளை உற்பத்தி மற்றும் சேவையில் ஈடுபடுவோர் கோவிட்-19 கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களை பாதுகாக்கும் நோக்கில் குறைந்த வருமானத்தை கொண்டவர்கள், சுற்றுலாத்துறை சார் தொழில் முயற்சியாளர்கள், சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யும் அனைத்து தரப்பினரை நிதி ரீதியில் ஊக்குவிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. அதன்படி தொழில் முயற்சியாளர் மீது சுமத்தப்பட்டுள்ள சுமையை தளர்த்தும் நோக்கில் நிதிச் சந்தையில் பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கு இலங்கை மத்திய வங்கியினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனூடாக இவ்வாண்டின் 2ஆம் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வழமை நிலைக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுவதுடன் அவற்றுடன் தொடர்புடைய சட்டங்களின் சாதகமான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. சந்தை கேள்வி, விநியோக மாறுபாடுகள், காலநிலையின் தாக்கம், பருவகால உற்பத்திகளில் ஏற்படும் மாற்றங்கள், சர்வதேச சந்தை விலைகள் போன்ற விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி வாழ்க்கை செலவை ஸ்திரமானதாக பேணுவதற்கு அவசியமான கொள்கை ரீதியான நடைமுறை தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்றினை நியமிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. இந்த குழுவுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமை வகிக்கும் அதேவேளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன, விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே, கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமிஸ் பத்திரன ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிப்பர். அதேவேளை இந்த உபகுழுவின் செயற்பாடுகளுக்கு நெல் மற்றும் தானியம், சேதன பசலை உற்பத்தி, உணவுப் பொருட்கள், மரக்கறி, பழங்கள், மிளகாய், வெங்காயம், கிழங்கு உற்பத்தி மேம்பாடு, விதை உற்பத்தி மற்றும் உயர் தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சு, கூட்டுறவு சேவை, விற்பனை அபிவிருத்தி, நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சு, தெங்கு, கித்துள், பனை, ரப்பர் உற்பத்தி அபிவிருத்தி மற்றும் அதனுடன் தொடர்புடைய விவசாய தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி விரிவாக்க ராஜாங்க அமைச்சு ஆகியவற்றின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக செய்திகள். கொரோனா தொற்றுக்கு எதிரான 2வது தடுப்பூசியையும் கண்டுபிடித்துள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. எபிவேக் கொரோனா என்ற அந்த தடுப்பூசியை வெக்டார் வைரசியல் மற்றும் நுண்ணுயிரியல் ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளன. கொரோனா தொற்றுக்குள்ளான நபர்களுக்கு 14 முதல் 21 நாட்கள் இடைவெளியில் 2 முறை குறித்த தடுப்பூசியை உட்செலுத்தியதாகவும் இதன்போது எந்த பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை எனவும் ரஷ்யா அறிவித்துள்ளது. மேலும் குறித்த நபர்கள் கொரோனா தொற்றின்றி நலமாக இருப்பதாக ரஷ்யா குறிப்பிட்டுள்ளது. உலகின் முதல் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை ரஷ்யா அறிமுகப்படுத்தியிருந்த நிலையிலேயே தற்போது 2வது தடுப்பூசியும் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலதிக செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள www.tentamilossai.com எனும் இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். தென்கொரியாவில் பாராளுமன்றம் நேற்று முதல் மூடப்பட்டுள்ளது. 400க்கும் மேற்பட்ட புதிய கொரோனா தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு சுய தனிமைப்படுத்தலிலுள்ளது. சீனாவின் பிரதான நிலைப்பகுதிக்கு வெளியே கோவிட்-19 கொரோனா வைரஸினால் ஆரம்பத்தில் மிக மோசமான தாக்கத்தை சந்தித்த நாடுகளில் தென்கொரியாவும் ஒன்றாகும். இதன் விரிவான தரமறியல் மற்றும் சோதனைகள் மூலம் பரந்த அளவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஆனால் தற்போது பெரும்பாலும் புரொட்டஸ்தாந்து தேவாலயங்களுடன் தொடர்புடைய கொத்தனை முறையில் கொரோனா பரவுவதை எதிர்த்து போராடுகிறது. நேற்றைய தினம் நிலவரத்தின்படி இனங்காணப்பட்ட 441 புதிய கொரோனா தொற்றாளர்களில் பெரும்பாலானோர் சியோல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற ஒரு புகைப்பட ஊடகவியலாளருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து பாராளுமன்றம் மூடப்பட்டுள்ளது. இதன் விளைவாக கட்சியின் தலைவர் மற்றும் கட்சியின் பாராளுமன்ற தலைவர் உட்பட 10க்கும் மேற்பட்ட உயர்மட்ட ஜனநாயக கட்சியினர் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள்.
கூட்டத்துக்கு பிறகு புகைப்பட ஊடகவியலாளர் வார இறுதியில் சந்தித்த உறவினர் ஒருவர் தன்னை பரிசோதித்த போது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் விளைவாக அதிகாரிகள் புதன்கிழமை நள்ளிரவு நிலைமையை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடாத்தியதுடன் அனைத்து பாராளுமன்ற நடவடிக்கைகளும் வியாழக்கிழமை முதல் இடைநிறுத்த உத்தரவிட்டார்கள். அத்தோடு சட்டசபை மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீட்டு தொகுதி கட்டிடம் மூடப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகள் திட்டமிட்ட கூட்டங்களையும் ரத்து செய்தன. புகைப்பட கலைஞர் புதன்கிழமை சட்டசபையில் சுமார் 50 பேருடன் தொடர்பு கொண்டுள்ளார் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர்களில் 32 பேர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக பாராளுமன்ற செயற்பாடுகளை இடைநிறுத்தம் செய்வது இது 2வது முறையாகும். பிப்ரவரியில் ஒரு நிகழ்வில் பங்கேற்றவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்து பாராளுமன்ற செயற்பாடுகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டது. தென்கொரியாவில் கொரோனா வைரஸ் தொற்றினால் 11,706 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அத்துடன் 313 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 600 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிராக சவுத்ஹாம்ப்டன் ஏஜிஎஸ் போல் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 3வதும் இறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலேயே இங்கிலாந்து அணியின் ஜேம்ஸ் ஆண்டர்சன் 600 விக்கெட்டுகளை கைப்பற்றி வீழ்த்தி இந்த அரிய சாதனையை நிலைநாட்டினார். இங்கிலாந்தின் உள்நாட்டு கிரிக்கெட் ஆடுகளத்தில் வானிலை உள்ளிட்ட சூழ்நிலையில் பந்து வீசும் திறன் கொண்ட ஜேம்ஸ் 30 வயதுக்கு மேல் அதிக டெஸ்ட் விக்கெட்டுகளை கைப்பற்றியதில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் கோட்டனி வோல்ச்சுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் உள்ளார். ஆண்டர்சன் கடந்த செவ்வாய் அன்று பாகிஸ்தான் அணி 2வது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய போது அதன் தலைவர் அசார் அலியை ஆட்டமிழக்க செய்த நிலையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 600 விக்கெட் என்ற மைல்கல்லை எட்டினார். இதன் மூலம் 38 வயதான ஜேம்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 600 விக்கெட்டுகளை பூர்த்தி செய்த முதலாவது வேகப்பந்து வீச்சாளர் என்ற பெருமைக்குரிய சாதனையையும் ஜேம்ஸ் நிலைநாட்டியுள்ளார். 156 போட்டிகளில் 291 இன்னிங்ஸ்களில் 600 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஜேம்ஸ் இங்கிலாந்தில் 89 டெஸ்ட்களில் 384 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளதுடன் வெளிநாடுகளில் 67 டெஸ்ட் போட்டிகளில் 216 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். இந்திய மண்ணில் 10 போட்டிகளில் விளையாடி 26 விக்கெட்டுகளையும் தென்னாப்பிரிக்க மண்ணில் 10 போட்டிகளில் 34 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 32 போட்டிகளில் 104 விக்கெட்டுகளை மொத்தமாக வீழ்த்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் 18 போட்டிகளில் விளையாடி 60 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 22 டெஸ்ட் போட்டிகளில் 87 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆண்டர்சன் மேற்கிந்திய தீவுகளில் 10 டெஸ்ட் போட்டிகளில் 36 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். ஆசியாவில் மொத்தமாக 22 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 60 விக்கெட்டுகளையே ஆண்டர்சன் கைப்பற்றியுள்ளார். இதேவேளை 30 வயதுக்கு மேல் அதிக டெஸ்ட் விக்கெட்டுகளை மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் கோட்னி வால்ஷ் கைப்பற்றியிருந்தார். அவர் 81 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 341 விக்கெட்டுகளை கைப்பற்ற ஆண்டர்சன் 85 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 332 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் க்ளோன் மெக்ராத் 30 வயதுக்கு மேல் 65 போட்டிகளில் விளையாடி 287 விக்கெட்டுகளையும் ரிச்சர்ட் ஹெட்லி 51 டெஸ்ட்களில் விளையாடி 276 விக்கெட்டுகளையும் அலன் டொனால்ட் 47 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 216 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளனர். அந்த செய்திகளுடன் இன்றைய தேன் தமிழ் ஓசையின் பிரதான செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் உங்களை மற்றும் ஒரு செய்தி அறிக்கையினூடாக சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.